Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Coxey அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான முக்கியமான செய்தி. Your attitude reflects your financial condition. Attitudeனா மனப்பான்மை. Financial condition அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, அந்த நிலைமை பணம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அந்த நிலை உங்களுடைய அபிப்பிராயத்தோடு தொடர்புடையது, உங்கள் ஆட்டிடியூடோட தொடர்புடையது. அப்படின்னா நீங்கள் வளமையோடு இருக்கணும்னா அதுக்கான அபிப்பிராயம் வேறு. நீங்கள் மட்டும்தான் பணக்காரனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அபிப்பிராயம் வேறு. என்னை தவிர வேறு யாருமே பணக்காரனாக இருக்கக்கூடாது நினச்சிங்கன்னா அதுக்கான அபிப்பிராயம் வேறு. பணம் கடவுளுடைய சக்தி, கன்சாலிடேட்டட் எனர்ஜி. அது என்கிட்ட வரும்போதே நான் மற்றவங்களுக்கும் அந்த எனர்ஜியை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். என்னை பார்க்குற ஆளெல்லாம் வளமையோடு இருக்கும், அதுவும் ஒரு அபிப்பிராயம் தான். அப்போது பணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி அபிப்பிராயம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்த முடியும். எந்த அளவு, என்ன குவான்டிட்டி, எவ்வளோ அளவு பணம் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போ உங்கள் அபிப்பிராயம் அதோட தொடர்புடையது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ஃபிசிக்கல் ஆகும். ப்ரானிக் பேஸ் இதுதான் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். நீங்கள் நினைக்கிறது செயலாகும். அப்போ அதிகமான பணம் உங்களுக்கு இருக்குது, அதுதான் நீங்கள் செஞ்ச செயலுக்கான பரிசு. அப்போ உங்கள் அபிப்பிராயம் என்னவாக இருக்கும், உங்கள் எண்ணங்கள் என்னவாக இருக்கும், அது தெளிவாக தெரியும். இது முக்கியமான செய்தி. அப்போ ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவங்க, பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க, அவங்களோட அபிப்பிராயங்கள் வேறு. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொன்னதுனால நான் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன், எனக்கே இல்லை, எனக்கு பணம் வேணும், அவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பொறாமைப்படக்கூடிய ஆட்களாக இருக்கும். அந்த அபிப்பிராயத்துக்கு வளமை சேராது. அந்த ஆப்போசிட் பணம் அதிகமாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம், உணர்வு, இது எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இயல்பான அபிப்பிராயமாக இருக்கும். இதை குறித்து வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். விஷ் யூ அ கிரேட் டே. நமஸ்தே.